ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பரான ஒரு சீரியல், என்னோட ஃபேவரட் சீரியலும் கூட. ஆனால் ரீசெண்டான டேஸில் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. பார்க்கலாம், ஆனால் பார்க்கவும் முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளோட ஆதி பாரதி 2 பேரும் ஹனிமூன் போகிற மாதிரியான ட்ராக் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதோட ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்தும் ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏற்காடு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷூட்டிங் லொகேஷனில் எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆயிருந்தது. இன்ஸ்டாகிராமில் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா, ஜீ தமிழ் அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பயங்கர ரொமான்ஸுங்க. ஆதி பாரதியா இது அப்படிங்கிற அளவுக்கு. ஒரு பக்கம் வந்து தனியாக பார்த்தா பார்க்கலாம் சீரியலை. ஆனால் ஃபேமிலியோடு உட்காந்து சத்தியமாக பார்க்கவே முடியாதுங்க. இப்படி ஒரு ரொமான்ஸா அப்படின்ற அளவுக்கு பயங்கர ரொமான்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே சீரியலுக்காக அப்படின்ற மாரியும் தோணுச்சு மைண்ட் வாய்ஸ். கமெண்ட் ஆனா பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கமெண்ட்ஸ். கொஞ்சம் திட்டி திட்டி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? இப்படியெல்லாம் பண்றீங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனா ஆதி, பாரதி 2 பேரையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. கொஞ்சம் சீரியல்ல எடுக்கும்போது கொஞ்சம் ரொமான்ஸ குறைச்சிட்டு எடுத்தீங்கன்னா, பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது. உடனே ஆதி, பாரதி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் திட்ட வந்துராதீங்க. என்னோட கருத்து சொன்னேன் அவ்வளோதான். ஏன்னா ஃபேமிலியா பார்க்கும்போது எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பார்க்க முடியாது கண்டிப்பா அந்த ட்ராக்க. அப்கமிங் நெறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஃபாரஸ்ட்லலாம் நெறைய சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அநேகமா பாரதிய கடத்திட்டு போறது அந்த மாரி ட்ராக்லாம் வரும்னு நெனைக்கிறேன்.